என்னடி திவ்யா காலேஜ் வேற முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்? நீ வேற அந்த கொடுமையை ஏன் கேட்குற? எங்கள் வீட்டில் போன வாரத்துல இருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பிளேஸும் ஆகலை, ஒன்றுக்கும் லைக் இல்லை, அதனால நாங்கள் கட்டியாவது வச்சிடுறோம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு அதான் ஒரு யோசனை தோணுது, பேசாமல் ஒரு சும்மா ஆடெல்லாம் வந்துட்டு இருக்கல, இந்த அகாடமியில் சேர்ந்தீங்கன்னா பேங்க் வேலை நிச்சயம் அப்படின்ட்டு, அது மாதிரி நம்மளும் ஒரு அகாடமியில் போய் சேர்ந்து ஒரு 6 மாசத்தை ஓட்டிட்டா என்ன? நல்ல ஐடியா. பேங்க் வேலை எங்க வீட்லயும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு ஆள் வேற இருக்கு, அவனை அந்த அகாடமியில ஜாயின் பண்ண சொல்லிடுறேன். 3 பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோமா? இவ வேற கமிட்டடுன்றத மறந்துட்டோமே. குரூப் நம்பர் கடைசியில் நம்ம கிட்ட கொடுத்து பப்ஸ் வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, நம்ம உயிர் எடுப்பா. சரி பாப்போம், எப்படியா சமாளிப்போம். என்ன திவ்யா நல்ல ஐடியாவா இருக்கு, சூப்பரா சொன்ன ஐடியா. இப்போ எனக்கு திடீர்னு இன்னொரு ஐடியாவும் தோணுது, பேசாம டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம்னு தோணுது. நீ வேணா பேங்கிங் படி. ரெண்டுக்கும் ஒரு சிலபஸ் தானே திவ்யா? ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தானா? அப்ப ஒண்ணாவே படிச்சுக்கலாம். சேர்ந்து படிப்போம். விட்டு போக மாட்டேன் தெரியுது. சரி ஒண்ணாவே படிச்சுக்கோங்க வா. வீட்டுல யாரையுமே காணா. இல்ல என்னடா பண்ற? இன்னும் படிச்சு வேலைக்கு போலியா நீ? ஆமா, இப்பதான் மாமா ஃபைனல் முடிச்சேன். எங்க அக்கா வந்து இருக்கு, அதுக்கு எனக்கு 1 வருஷமா வீட்டுல தான் இருக்கு படிச்சுட்டு. அம்மா என்னம்மா படிச்சிட்டு இருக்க? இப்ப நான் kaneeshreenalogics தான் பார்த்துட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன். பேங்க் எக்ஸாம் இந்த வருஷம் எப்படினாலும் கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொண்டு வரேன். எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போகாம சும்மா உட்கார்ந்து செல்லு ஓட்டிக்கிட்டு இருக்க. அக்காவை பார்த்து கத்துக்கோ. a plus b whole square is equal to a squared of r square. இது நம்ம கூட ஒரு ஜீவ. டேய் தம்பி எந்திரிடா. ஏய் எரும மாடே எந்திரடா. ஏய் ஸ்டூபிட் எந்திரடா. ஸ்டூபிட். டேய் அம்மா அப்பா மானத்தை காப்பாத்தணும்டா. அப்புறமா காப்பாத்துறேன், தூக்கம் வருதுக்கா. நீங்க படிச்சு காப்பாத்துங்க, அதுக்கு அப்புறம் நான் காப்பாத்துறேன். மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடுறாங்க பாருங்க, நிறைய சூப்பரா போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தாலே நான் படிக்கணும்னு தோணும்டா. இங்க பாருடா நிறைய பேர் போடுறாங்கடா. இதையாவது பாத்தி படுறா இந்தாடா அந்த மோட்டிவேஷன் வீடியோ கேளுடா, கேட்டு படிடா. One eternity later. மாமா வந்து பல வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? வேலைக்கெல்லாம் போயிட்டீங்களா? நானும் அக்கா கூட சேர்ந்து பேங்க் எக்ஸாம் ஏதோ வேலைக்கு போறேன், என்னமால பேங்க் எக்ஸாம் படிச்சு. மாமா பக்கத்துல வந்து போயிருக்கு மாமா, 0.5 0.1ல போயிருக்கு. சும்மா அந்த கல்வி எழுதாம இருக்கீங்க. மாமாலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படி இந்த ரூல் பாரு, many and many இதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். செம்மையான ஒரு ரூல். மச்சான் வா படத்துக்கு போலாம், விருமன் படம் வந்துருச்சு. அக்கா படத்துக்கு போலாம். ஒரு 7 சனி தம்பி வேணாம் போகாத. ஏய் வா படத்துக்கு போலாம், அதித்தி செம்மையா நடிச்சிருக்கா. அடுத்த வாரம் தான் எக்ஸாம், இன்னைக்கு போய் படத்துக்கு போவோம். படத்துக்கு போலாம், கார்த்தி படம் வா போலாம். ஏமாத்றான்டா, படிச்சிட்டு வந்திருப்பாடா. படத்துக்கு போலாம் வா. வீட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்க சேர்த்து விட்டாங்க. நான் படிச்சு பாஸ் ஆகலான்னு இருக்கேன், கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். சூப்பர். நீ போய் வேலைக்கு போயிட்ட அப்படின்னா நீ பார்த்துக்கோ, நீ லவ் பண்ணுறேல. சரி நான் படிச்சு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா நானும் உன்னைய பார்த்துக்கிறேன். அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஓட்டிடலாம், ஜாலியாக இருக்கலாம். பாஸ் ஆகிட்டு நீ மறந்துட்டு அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு ஓடிடாத, அப்புறம் நான் பாவம் செத்துக்கிட்டு போயிட போகிறேன். சாச்சா நான் ட்ரூ லவ். மக்களே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சா, ஆர்ஆர்பி கிளர்க்கான வீடியோ கோர்ஸ் நம்ம ஆப்பில் இன்றைக்கி போக போகுது, வந்துருங்க. ஸோ நானும் அதுக்கு தான் போக போகிறேன். எல்லோரும் மெயின்ஸ் கிளாஸ் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். வீடியோ கோர்ஸ் வாங்கிருங்க வாங்காதவங்க.